கர்த்தருடைய பெரிதான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனை பேர் பாடலை பாடினீர்கள் என்பதை நான் அறியவில்லை. எத்தனை பேர் பாடலில், அதாவது திரையில் காண்பிக்கப்பட்டதான அந்த காட்சியை கண்டு ரசித்தீர்கள் என்று நான் அறியாதிருக்கிறேன். ஆனால் நான் கண்ட ஒரு காட்சி, திரையில் அந்த எழுத்துக்கு பின்னாக வந்து போய் கொண்டிருந்த அந்த காட்சியை தான் நான் பார்த்து கொண்டிருந்தேன். எழுத்துக்களோடு அந்த கருத்தை தேடி பார்ப்பதற்காக அதிலே ஒரு நீங்கள் காட்சியை கண்டிருப்பீர்கள். வானம், கடல் இருக்கிறது, கடலில் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. காட்சிகள், மரங்கள் அது மாதிரியாக தென்படுகிறதை கண்டிருப்பீர்கள். என்னுடைய செய்திக்கு அதுதான் ஒரு கருத்தாக அமைகிறது. என்ற நாளிலே மண்ணை பண்படுத்தக்கூடிய மனுஷனுடைய செயற்பாடு என்ற கருத்தோடு கூட நான் செய்தியை ஆரம்பித்திருக்கிறேன். என் செய்தியினுடைய தலைப்பு தான் ஜீவனுக்கு போகிற வழி. செய்தியினுடைய தலைப்பு ஜீவனுக்கு போகிற வழி. எங்களுடைய எல்லாருடைய கைகளிலும் வேதாகமம் இருக்கிறது என்பதை நான் காண்கிறேன். ஆகையால் எங்களுடைய வேதாகமத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 7வது அதிகாரத்திற்கு எங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 7வது அதிகாரம் 13 14 வரையான வசனங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நாங்கள் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இடுக்கமான வாசல் வழியில் நுழையாமல் ஜீவனுக்கு போகிற வாசல் வழியை எங்களுக்கு திறந்து கொடுத்த வானவராகிய இயேசு கிறிஸ்துவை தியானிப்பதற்கு இந்த நாளிலே எங்களுக்கு உதவி செய்தருளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை நிறைந்த நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். ஜீவனுக்கு போகிற வாசல். மனுஷனுடைய வாழ்க்கையிலே மனுஷன் பலவீனன் அடைந்திருக்கிறான். கர்த்தர் தம்முடைய சாயலாகவே தேவன் எப்படி இருந்தாரோ அதே போன்று மனுஷனையும் உண்டாக்குவோமாக என்று எண்ணி மனுஷனை சிருஷ்டித்ததாக நாங்கள் வேதத்திலே காணலாம். ஆதியாகவும் அந்த முதல் அதிகாரங்களிலே நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் படைப்புகள் சொல்லப்பட்டிருக்கிற. அதன் பிறகு கடைசியாக தேவன் ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார், மனுஷனை உண்டாக்குவோம் என்று. மனுஷன் அந்த படைப்புகளுக்கு மேலான ஒரு படைப்பாக, விசேஷித்தவனாக தேவனுடைய பார்வைக்கு மனுஷனை அழகாக வடிவமைக்கிறார். மற்ற காட்சிகள் எல்லாம் பார்த்தோமானால் தேவன் ஒரு வார்த்தையினாலே சொல்லி முடிக்கிறார். உண்டாகுக என்று சொல்கிற போது உண்டாயிற்று. மனுஷனை மாத்திரம் தம்முடைய சாயலாக தேவன் திட்டமிட்டு வடிவமைத்து ஆலோசித்து சிந்தித்து செயல்படுத்தி மனுஷனை அழகாய் சிருஷ்டித்திருக்கிறார். இன்று மனுஷன் எவ்வளவு மேன்மையானவனாக இருக்கிறான். அப்படி படைக்கப்பட்ட மனுஷன் தோல்வி அடைந்து விடுகிறான் தேவனுடைய சமூகத்திலிருந்து. அவன் தேவன் சிருஷ்டித்த அந்த பூமியிலிருந்து தள்ளிவிடப்படுகிறான். தேவனுடைய நோக்கத்தை அவன் நிறைவேற்றாது இருக்கிறபடியினாலே தேவன் காண்கிற எல்லா சிருஷ்டிப்பை உருவாக்கின பிறகு அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார். தேவனுடைய நோக்கம் மனுஷன் தம்முடைய சாயலாக இருந்தபடியினாலே
மனுஷனாகவே இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்திருந்தார். ஆனால் மனுஷன் அந்த விடயத்திலே தோல்வியற்ற போயிருக்கிறான். தேவன் சொன்ன வார்த்தையிலே அவன் வழி விலகிவிட்டான். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போய்விட்டான். அவனுக்கு நன்மையாய் தோன்றினது எதுவோ அதை அவன் பின்பற்றி கொள்ள அவன் முயற்சித்ததனாலே தேவன் படைத்த அந்த அழகான ஏதேன் தோட்டத்திலிருந்து மனுஷன் விரட்டப்படுகிறான், தள்ளிவிடப்படுகிறான் தேவனால். இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. மனுஷன் இன்று தேவனோடு கொண்டிருக்கிறதான அந்த உறவிலிருந்து புறக்கணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான், தள்ளிவிடப்பட்டு கொண்டே இருக்கிறான், ஒத்தி வைத்து கொள்ளப்பட்டே இருக்கிறான் என்று கூட சொல்லலாம். இதனுடைய வெற்றிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது தேவன் செய்கிறார், மண்ணை பண்படுத்த, மண்ணை ஆயத்தப்படுத்த, பயன்படுத்த மனுஷனையே இந்த பூமிக்கு அனுப்புகிறார். மண்ணினாலே மனுஷனை உருவாக்கினார். அந்த மண்ணை அவன் பண்படுத்த தேவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிடுகிறான். நாங்கள் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே 22, 23 வரையான வசனங்களை பார்த்தோமானால் இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே 22, 23வது வசனம். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதோன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதோன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளியை பட்டயத்தையும் வைத்தார். காவல் வைத்து விடுகிறார், தேவனுடைய தோட்டத்துக்கு போகாமல். இதுதான் மனுஷனுடைய நிலைமையாக இருக்கிறது. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமிக்கு அனுப்பிவிடுகிறார். இன்று மனுஷன் எல்லா விதமான காரியங்களையும் பிரயாசப்பட்டு வருத்தப்பட்டும் பலனை அடையாதவனாகவே மனுஷன் காணப்படுகிறான். மனுஷனுடைய வாழ்க்கையில் எந்த விதமான நன்மைகளை இழந்தவனாகவே காணப்படுகிறான். தான் செய்கிறதான பிரயாசத்திலே தோல்வியுற்றவனாகவே காணப்படுகிறான். ஆனால் தேவன் அவனை அப்படியே விட்டுவிடவில்லை, மனுஷனை பண்படுத்தி கொண்டே இருக்கிறார். நாளாந்தம் மனுஷன் தேவனுக்கு தேவையானவனாகவே காணப்படுகிறான். நம்முடைய தேவன் விசேஷித்தவராக இருக்கிறார். நம்மளை அப்படியே கைவிடவில்லை, அவர் தொடர்ந்தும் நம்மளை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். ஆகையால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய குமாரன் மூலமாக இப்படியான மனுஷன் தோல்வி அடைகிற வேளையிலே அவருடைய வருத்தப்படுகிறதான காரியத்திலே பின்வாங்கி போகிற பொழுது தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எம்மை தைரியப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை கொண்டு வருகிறார். இதுதான் மனுஷனுடைய வெற்றியாய் காணப்படுகிறது. மண்ணை பண்படுத்துவதனாலே இந்த பூமியில் வாழ்கிற நாட்களிலே அவன் வெற்றி கொள்கிறவனாக இருக்கிறான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 11வது அதிகாரத்திலே 28, 29, 30 வரையான வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய பாரத்திற்கு இளைப்பாறுதல் தருகிறவராய் காணப்படுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 11வது அதிகாரத்திலே 28, 29, 30 வரையான வசனங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது நான் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கும். மனுஷன் படுகிற பிரயாசத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நுகத்தை குறித்து சொல்கிறார். நாங்கள் மண்ணை பண்படுத்துவதற்கு விவசாயத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தோமானால் மண்ணை படுத்துவதற்கு தற்காலத்திலே நவீன இயந்திரங்களை பாவிக்கிறார்கள் மண்ணை பண்படுத்துவதற்காக. ஆரம்ப நாட்களிலே கிராமப்புறங்களில் நாங்கள் தொடர்ந்து பார்த்தோமானால் நெற்பயிற்சியை எடுத்துக்கொண்டு பார்த்தோமானால் மாடுகளையே பயன்படுத்துகிறார்கள். அது ஏர் மாடுகளை பயன்படுத்துகிறார்கள். அது அந்த மாடு ஏறுகளை பூட்டியிருக்கும். அந்த நுகம் மண்ணை பண்படுத்தி கொண்டே போகும். அது மண் பண்பட வேண்டும் என்பதற்காக. அந்த மண் பண்படுகிறதை மனுஷன் அறிகிறான். ஆனால் அந்த மண்ணை பண்படுத்துகிற அந்த மாடுகளினுடைய
நிலைமையை மனுஷன் இன்னும் அறியாமல் இருக்கிறான். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய பிரயாசத்தை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களை அனுதினமும் சுமந்து கொண்டிருக்கிறதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒருபோது நாங்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை. அந்த மாடை போன்று அந்த மாடு பிரயாசப்படுகிறனாலே இன்று நாங்கள் தானிய வகையில் சோற்றை இப்படியாக நாங்கள் ருசியாக அனுதினமும் உண்கிறவர்களாக இருக்கிறோம். அதனுடைய பின்னணியை குறித்து நாங்கள் சில நேரம் யோசித்து பார்ப்பது அரிதாக இருக்கிறது. அதனுடைய மண்ணின் பண்பாடை குறித்து நாங்கள் யோசிக்காமல் இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் பின்னாக இருந்து அவருடைய நுகத்தை எங்கள் மேல் எங்களுடைய சுமையை அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறதை நாங்கள் மறந்து இந்த வாழ்க்கையில் பூமிக்குரிய வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம் எங்களுடைய வருத்தத்துக்காக. ஆனாலும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவர் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற பொழுது இன்று மனுஷனானவன் வீணான தன்னுடைய பாரத்தை அவன் மேல் போட்டுக்கொண்டு அவன் பாரமாய் இருக்கிறான். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே வானவருடைய சாயலை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறான். ஆதாம் இப்படியான வாழ்க்கையை வாழ்வதற்கு தன்னுடைய ஸ்லாக்கியத்தை சந்தர்ப்பத்தை தேவனோடு இருக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை இழந்து விட்டவனாகவே காணப்படுகிறான். மண்ணை பண்படுத்த போகிறது அவன் அந்த காரியத்திலும் தோல்வி அடைகிறான். அவன் பின் வருகிற சந்ததியும் அப்படிதான். அவனுடைய 2 புதல்வர்கள் இருக்கிறார், காயின் ஆபேல். அவர்கள் காயின் விவசாயம் செய்கிறான், ஆபேல் மந்தைகளை மேய்க்கிறான். ஆனாலும் மனுஷனுக்குள்ளே பொறாமை வந்தபடியினாலே காயின் ஆபேலை கொலை செய்கிறான். கொலை செய்த பிறகு தேவனாய கர்த்தர் கேட்கிறார், காயினே காயினே உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று. எனக்கு தெரியாது, நான் அவனை அறியேன் என்று சொல்கிறான். ஆனால் நீ அவனை புதைத்த அந்த நிலத்தின் ரத்தம் என்னை கூப்பிடுகிறது. ரத்தம், நிலத்தினுடைய ரத்தம் கூப்பிடுகிறது. நிலம் அந்த நிலத்தில் காணப்படுகிற ரத்தம் பேசுகிறது. தேவன் எப்படி அந்த மண்ணுக்கும் மனுஷனுக்கும் இடையிலான அந்த தொடர்பை ஏற்படுத்தி வைத்திருக்கார் என்று பாருங்கள். இன்று மனுஷன் மரித்த பிறகு மண்ணுக்கு போகிறான், மண்ணில் எடுக்கப்பட்டால் மண்ணுக்கு போகிறான். இதுதான் விசேஷித்த காரியமாக இருக்கிறது. அந்த பூமிக்குரிய பிரயாசத்தில் நாங்கள் எப்படியாக காணப்பட்டாலும் அதனுடைய வருத்தத்தை பின்னிலைமையை நாம் காணாமல் இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு இருக்கிறதான அந்த காரியத்திலே சிறிதொரு காரியங்கள் நாங்கள் காண்கிற காட்சிகள் மூலமாக காண்கிற அந்த பூமியினுடைய எல்லா விதமான வடிவங்களை காண்கிற பொழுது இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சித்தத்தினாலே உருவாயிற்று என்று நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஜீவனுக்கு போகிற வழிக்கு தடங்களாய் காணப்படுகிறது. முதலாவது அவன் எடுக்கப்பட்ட அந்த மண்ணை முதலாவது அவன் பண்படுத்தாமல் இருக்கிறபடியினாலே அவன் ஜீவனுக்கு போகிற வழியை தடை செய்து கொண்டு அவனே தடை செய்து கொள்வதற்கு ஏற்ற காரணமாக அவன் அமைகிறான். அந்த ஏர்மாடை போன்று அவர் பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே இப்படிதான் அவருடைய நுகத்தை வைத்திருக்கிறார் எனக்காக. அவருடைய நுகம் எனக்காக சுமரப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய வேதத்திலே அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறது. சகோதரன் பாடலை வழிநடத்துகிற போது ஒரு பாடலை சொன்னார், அந்தோ கல்வாரியில். அந்த பாடலை கேட்ட பிறகு அநேகர் கண்ணீர் வடித்தார்கள் என்று சகோதரனும் கண்ணீர் வடித்ததாக என்னுடைய ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒரு பதிலாக இருக்கிறது. இந்த வசனம் அப்படியே சொல்லப்படுகிறது. சங்கீதம் 126வது சங்கீதத்திலே 5வது வசனத்தை வாசித்து பார்த்தோமானால் அந்த பலன் காணப்படுகிறது. எங்களுடைய கண்ணீர் எப்படியாய் காணப்படுகிறது என்று. சங்கீதம் 126 5வது வசனம், கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பான். முதலாவது மண்ணை பண்படுத்த வேண்டும், அதன் பிறகு நான் விதைக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்குள் இருக்கிறார் என்ற நுகத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை பற்றியதான விதைகளை நாம் விதைக்க வேண்டியவர்களாய் இருக்க வேண்டும். கண்ணீரோடு விதைக்க வேண்டும், கண்ணீரோடு. அடுத்து பாருங்கள், அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு வருவான். இதுதான் எங்களுடைய பரிசாக இருக்கிறது. பரலோகத்துக்கு நாங்கள் போகும்போது ஜீவவாசலை அடைவதற்கு முன்னதாக நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிற பரிசு, கம்பீரத்தோடு போக வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை
அவருடைய சுமையை, என் சுமை மெதுவாகும், என் நுகம் இலகுவாயும் இருக்கிறது என்பதனை அறிந்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை சொல்லியவைகளை நாங்கள் கேட்டு நாங்கள் விதைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கண்ணீரோடு விதைக்க வேண்டும், பாரத்தோடு விதைக்க வேண்டும். அதுதான் இந்த பூமிக்குள் நாம் இருக்கிற வரைக்கும் செய்ய வேண்டியதான காரியமாக இருக்கிறது. அது இன்னும் அழகாக அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. சங்கீதம் 68வது அதிகாரத்திலே 11வது வசனம். இந்த வார்த்தை மிகவும் அழகாக இருக்கிறது. இந்த வார்த்தையை நாங்கள் அனுதினம் வாசித்தோமானால் இதனுடைய கருத்துகள் பலவிதமாக சொல்லலாம். ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்கள் கூட்டம் மிகுதி. இப்போ இந்த கேள்விக்கு எங்களால் பதில் சொல்ல முடியுமா? எங்களால் விதைக்க முடியுமா? கண்ணீரோடு விதைக்கிறவனுக்கு இந்த பதில் சொல்ல முடியும். ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்கள் அநேகர். இந்த கூட்டத்திற்கு நான் இணைத்து கொள்ள போகிறேனா? அநேகருடைய கூட்டத்துக்கு நான் என்னை வழிவகுத்து கொள்ள போகிறேனா? இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் கேள்வியாய் அமைகிறது. ஜீவனுக்கு போகிறதுக்கு முன்னதாக, கர்த்தருடைய வாசலுக்கு போகிறதுக்கு முன்னதாக. இன்று வாசல்கள் அநேகமாக காணப்படுகிறது. கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமுமாக இருக்கிறது. ஜீவனுக்கு போகிற வாசல் குறுகியதாக இருக்கிறது. குறுகிய வாசலுக்கு நாம் போவதற்கு அவருடைய வசனத்தை விதைத்து கொண்டே போக வேண்டும். நாம் பண்பட வேண்டும், நாம் ஆயத்தமாக வேண்டும். ஒருவேளை நாம் இதற்கு தகுதி இல்லை என்றால், ஆதாமை அனுப்பினார், மனுஷன் இன்னும் தன்னுடைய தோல்வி நிலையில் பின்னிலையில் வரவில்லை. அடுத்த ஆண்டவரே தேவனே ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார். பாருங்கள், மல்கியா 3:3, மல்கியாவின் புத்தகம் 3வது அதிகாரத்திலே 3வது வசனம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கு அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். இங்கே ஒரு விசேஷித்த ஒரு வசனம் இருக்கிறது. கடந்த செய்தி, ஞாயிற்றுக்கிழமை செய்தியிலே சகோதரர் நெவில் சொன்னது போல, ஒரு வார்த்தையை நாம் அதனுடைய பின்னணியை பார்க்காமல் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க வார்த்தையில் ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டோமானால் அதில் அநேக காரியங்கள் அமைந்திருக்கிறது. உட்கார்ந்து அமர்ந்து. உட்கார்ந்து என்றால் இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம், எல்லோரும் உட்கார்ந்து இருக்கிறோம். நாம் நம்முடைய மனது ஒரு நிலைமை படுத்தப்பட்டிருக்கு உட்கார்ந்து இருக்கிற போது. இப்போ தேவன் என்ன செய்கிறார்? உட்கார்ந்து வெள்ளியை புடமிடுகிற போது, உட்கார்ந்து ஏதாவது அந்த வெள்ளியை புடமிடுவதற்கு நின்று கொண்டு அந்த வேலையை செய்ய முடியாது. அந்த வேலையை செய்வதற்கு அந்த உதாரணமாக அந்த பாத்திரத்தோடு அவன் இணைந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக குயவன் கையில் அந்த களிமண் இருக்கிற பொழுது அந்த களிமண்ணை செய்வதற்கு அந்த குயவன் அமர்ந்திருக்க வேண்டும். அந்த களிமனுக்கு ஏற்ற விதமாக அவன் இசைவாய் தன்னை நடத்தி கொள்ள வேண்டும். அந்த இசைவுக்கு ஏற்ற விதமாக தன்னுடைய உடல் நிலைகளை அசைவுபடுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பாத்திரத்தினுடைய தன்மை, வடிவு அழகாய் காணப்படும். முதலாவது தேவன் வசனம் தந்தார், நம்ம வசனத்தை பிரசித்தப்படுத்த வேண்டும். அப்படியும் இல்லாவிட்டால் தேவனே நம்மை ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆயத்தப்படுத்துவதற்காவது நாம் அந்த களிமண்ணை போல எம்மையை வணைந்து கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஜீவனுக்கு போகிறதற்கு தகுதி உள்ளவர்களாய், அதாவது ஜீவனுக்கு போகிற வாசலுக்கு தகுதி உள்ளவர்களாய் காணப்படுவோம். வெறுமையாக இந்த பூமியிலே வாழ்ந்து போவது நம்முடைய நோக்கம் அல்ல. அடுத்து வரும் காரியங்களில் இதை குறித்து நான் சொல்ல போகிறேன். வெறுமையாக நாம் வாழ்ந்து கொண்டு போவது நம்முடைய நோக்கமாய் அமையக்கூடாது. ஏதேனும் ஒரு கண்ணீரோடு கூட ஏதாவது ஒரு வார்த்தையை ஒருவனுக்கு சொல்லிவிட்டு வர வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே நான் இந்த நிலைமையில் தோல்வியற்றவனாக இருக்கிறேன்.
ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே நான் யாருக்காவது ஒரு துண்டு பிரசவத்தை கொடுத்து விட்டால் இன்றைக்கு நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து விட்டேன் என்று நான் பெருமிதம் கொள்கிறேன். அது என்னை பெருமைப்படுத்திக் கொள்கிறது. தேவனுடைய பார்வைக்கு அது துளிது. தேவன் எத்தனையோ விதமான காரியங்களை செய்திருக்கிறார். நான் ஒரு சின்ன ஒரு துண்டு பிரதியை யாருக்காக கொடுத்துட்டு ஒரு வசனம் சொன்ன பிறகு நான் பெருமையாக நான் சொல்லிடுறேன், இதிலே நான் தோற்று போனவனாக இருக்கிறேன். சில நேரங்களில் என்னுடைய 3 வீலரும் நான் டெக்ஸ்ட் வச்சுருக்கேன், அதை எடுத்து கொடுக்கலாம் என்று தான் அது அப்படியே இருக்கும். சில நேரத்துக்கு அதிலே நான் பார்க்க போனால் நான் தோல்வி அடைந்தவனாக இருக்கிறேன். இதுதான் என்னுடைய நிலைமை. உங்களுடைய நிலைமை எப்படியாக இருக்கிறது என்று நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். ஜீவனுக்கு போகிற வாசலை நாம் அனுதினமும் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கையிலே தோல்வியற்றவனாக காணப்படுகிறான். நான் சொன்ன அந்த குயவன் கையில் நாங்கள் வேதத்தை திருப்ப போவதில்லை. எரேமியாவின் புத்தகத்திலே 18வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே அங்கே சொல்லியிருக்கிறார், தேவன் நடுவராக இருந்து மத்தியிலிருந்து எங்களை பார்த்து கொண்டு வணைந்து கொண்டிருக்கிறார். குயவன் கையில் களிமண்ணாய். அந்த பாடல் இருக்குது. அந்த பாடலை பார்த்தோம்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கும். அப்போ நம்ம முதலாவது ஆண்டவருடைய வசனத்தை கண்ணீரோடு விதைப்பதற்கும் அள்ளி தூவுவதற்கும் கெம்பீரமாய் அறுவடை செய்வதற்கும் நாம் வணைந்து கொடுக்க வேண்டும். எங்களை நாங்களே தாழ்த்தி கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் மண்ணை பண்படுத்தினோம். அதன் பிறகு தேவன் எம்மை பண்படுத்தினார் என்று சொன்னால் தேவன் எம்மை பயன்படுத்துகிறார், மாற்றுவிக்கிறார். இறுதியாக நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வர வேண்டும். அவருடைய சாயலை அணிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சாயல்கள் காணப்படுவதற்கு முந்தின ஆதாம் அந்த சாயலில் தோல்வியுற்றவனாய் காணப்படுகிறான். பிந்தின ஆதாமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதில் வெற்றி பெற்றவராக காணப்படுகிறார். 2 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே 47 49 வரையான வசனங்களை வாசித்து பார்த்தோமானால் இதற்குரியதான விளக்கம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே 47 49 வரையான வசனங்கள். மன்னிக்கவும், 1வது கொரிந்தியர். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மன்னனானவன். 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவர்களோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். வானவருடைய மண்ணை பண்படுத்தி கொண்டிருந்தோம். இப்பொழுது வானவருடைய சாயலை அணிந்து கொள்ள வேண்டும். முந்தின ஆதாம் தோல்வியுற்றான். பிந்தின ஆதாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா பாவங்களையும் சுமந்ததினால் வெற்றி கொண்டு தேவனோடு கூட இருக்கிறான். முந்தின ஆதாம் தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் தேவனுடைய திட்டத்துக்கு இணங்காமல் தோல்வி அடைந்து விட்டான். பிந்தின ஆதாம் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தின்படியே செய்து வானத்திற்கே போய்விட்டார். பரலோக வாசலுக்கு போய்விட்டார். ஜீவ வாசலுக்கு போய்விட்டார். அந்த வாசலை அடைவதற்கு அவருடைய சாயலை நாம் தரித்து கொள்ள வேண்டும். வானவருடைய சாயலை அடைந்து கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 14வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதற்கு நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஜீவனுக்கு போகிற வழி. நாம் பூமியில் செய்ய வேண்டிய வேலைகளை செய்தாக வேண்டும். அதன் பிறகு வானவருடைய சாயலை அணிந்து கொள்ள வேண்டும். அதுதான் எங்களுடைய ரட்சிப்புக்கு வழியாயிருக்கிறது. அதன் பிறகு அவரே வழி என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிற வழி. அவரை அல்லாமல் பிதாவினிடத்திலே யாரும் போக முடியாது.
சுடரொளியை அந்த ஏதோன் தோட்டத்துக்கு காவலாக அந்த சுடரொளியை வைத்திருக்கிறார். ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சுடரொளியாக இருக்கலாம். நான் அந்த வார்த்தையை சரியாக நாங்கள் தியானிக்க முடியாது. சுடரொளி அப்படியே எடுத்தால் அந்த சுடரொளி ஒரு பாதுகாப்பை வைக்கிறது. இந்த வார்த்தையோடு பார்க்க போனால் அது பாதுகாப்பு. தேவனோடு மனுஷன் சந்திக்க முடியாத நிலைமையில் இருக்கிறார். தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். ஆகையால் தான் அநேக இடத்துல நாங்கள் பார்த்தோம், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். நான் கர்த்தர், நான் மாறாதவர். கர்த்தர் மாறாதவராக இருக்கிறபடினால்தான் அப்படி சொல்கிறார். அவருடைய ஸ்தலத்துக்கு யாராலும் போக முடியாது. அவருடைய ஒரே பேரான குமாரன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவருடைய அந்த ஸ்தலத்துக்கு போயினார், அந்த ஜீவ வாசலுக்கு போனார். அவருடைய வழியின் மூலமாகவே இன்று நாம் பிரவேசிக்க கூடியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமாக இருக்கிறவர்களே, இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நான் எப்படி போராடினாலும், எப்படி விதமான இந்த மண்ணை பண்படுத்தினாலும், எப்படி விதமாக கண்ணீரோடு கெம்பீரத்தோடு மறுத்தாலும் பலன் அடையாமல் போயிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வழியையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறபடினாலே. வழி என்று சொல்கிற போது அவருடைய வழி என்று சொல்லும்போனால் மார்க்கம். வழி என்று இன்னொரு வழியை சொன்னால் அவருடைய வேதனை. அவருடைய வேதனையை குறித்து நாம் அறியாமல் இருக்கிறபடினாலும் நாம் அவரை குறித்து அறியாமல் இருக்கிறோம். அந்த ஜீவனுக்கு போகிற வழியிலிருந்து தள்ளிவிடப் போகிறோம். என்னை அல்லாமலும் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர ஒருவராலும் பிதாவினுடைய இடத்துக்கு போக முடியாது. வானவராய் இருக்கிறார். அவருடைய சாயலில் இணைத்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமே நாம் போக வேண்டும். அதற்கு முக்கியமாக இன்னும் ஒரு வேலையை நாம் செய்தே ஆக வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமாக இருக்கிறவர்களே, இந்த வசனத்தோடு கூட நான் இதை முடித்து கொள்ளலாம், இந்த செய்தியை முடித்து கொள்ளலாம் என்று பார்க்கிறேன். ஏனென்றால் நாங்கள் பாடலில் பார்த்தோமானால் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தது. அந்த பாடலுமே நான் சில நேரம் யோசித்து கொண்டே இந்த பாடலோடே நாங்கள் செய்தியை முடித்து விட்டால் நல்லாக இருக்கும் என்று சில அந்த தாளை எடுத்துகிட்டு வந்தேன். அந்த தாள் கீழே விழுந்து விட்டது. அதை குறித்து விளக்கத்தை சொல்லலாம் என்று அந்த பாடலில் அப்படியான கருத்துக்கள் அமைந்திருந்தது. சேனையில் கர்த்தர் அவர் என்றும் உயர்ந்த அடைக்கலமானவர். உணர்கிறாயா உண்மையை உணர்கிறாயா? அனுபவி இது முதல் அனுபவி. தாவீது இப்போ உணர்கிறாயா? நாம் இன்னும் உணராமல் இருக்கிறோம், இன்னும் அனுபவியாமல் இருக்கிறோம். அமர்ந்திருந்து நீ அறிந்து கொள்வாய் நானே கர்த்தர் என்று. சேனையில் கர்த்தர் என்று. கர்த்தர் யார்? அவருடைய குமாரன் யார்? இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இடுக்கமான வாசல் வழியில் போவதை பார்க்கிலும் ஜீவனுக்கு போகிற வாசல் வழி எப்படியா இருக்கிறது என்பதனை சரியாக அறிந்து கொண்டு வானவருடைய சாயலை தரித்து கொண்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிலே நாம் அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு போகக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்குரியதான மாதிரி சாட்சி காணப்படும். அப்பொழுதுதான் ஆண்டவர் வசனம் தந்தார், நாம் அந்த அநேகருக்குள் வரலாம், அநேக கூட்டத்தாருக்குள் சென்று விடலாம். அதற்கு முதலாக இந்த நான் சொன்ன எல்லா விதமான விடைகளுக்கு மாத்திரம் கடைசியாக இந்த ஒரு காரியத்தை நாம் நிச்சயமாகவே செய்ய வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தைக்கு என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் புத்தகம் 19வது அதிகாரம், எபிரேயர் புத்தகம் 10வது அதிகாரத்திலே 19, 20 வரையான வசனங்கள். நாம் எந்த விதமான காரியங்கள் செய்தாலும் இதிலே இந்த வசனத்தை கைக்கொள்ளாவிட்டால் நாம் தோல்வி அடைந்தவர்களாகவே காணப்படுவோம். எபிரேயர் 10வது அதிகாரம் 19, 20. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கும்படியினாலும், அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாய் இருக்கும்படியாக இதையெல்லாம் செய்தும் சரி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நமக்கு தைரியத்தை கொண்டு வர வேண்டும். ஆபேல் கொலை செய்த போது அவனுடைய சத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தம் இன்று எங்களுக்காக எங்களுடைய பாவ கரங்களை சுத்திகரிக்கிறதாய் இருக்கிறது. பாருங்கள், 22வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாய், உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்திலே பூரண நிச்சயத்தோடு சேர கடவோம். பூரண நிச்சயத்தோடு சேர கடுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே எங்களுடைய பாவம் கழுவ வேண்டும். இதுதான் வானவருடைய சாயல். இதுதான் தேவன் மனுஷனை அனுப்பப்பட்ட தள்ளிவிடப்பட்ட நிலையிலே மனுஷனுக்கு கொண்டு வருகிறதான பெரிதான வெற்றியாய் காணப்படுகிறது. இந்த பூமியிலே நாம் எப்படி விதமான பிரயாசப்பட்டாலும் அது எமக்கு பலனில்லை. கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவானவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்படாவிட்டால், எம்முடைய பாவம் கழுவப்படாவிட்டால், நாம் அந்த ஜீவனுக்கு போகிற வழியிலே நின்று கொண்டே இருப்போம், பாவம் சுமந்தவர்களாய். இன்றைய நாளிலே நாங்கள் இந்த வார்த்தைகளை தியானித்தவர்களாய், என்னுடைய பாவம், என்னுடைய துர்மன சாட்சி எப்படி இருக்கிறது என்று, வானவருடைய சாயலை நான் அணிந்து கொண்டிருக்கிறேனா அல்லது தரித்து கொண்டிருக்கிறேனா, வானவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் தியானிக்கிறேனா, யோசிக்கிறேனா என்பது என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. இந்த சிந்தையோடு கூட நாம் இந்த கூட்டத்தை முடிவு செய்ய போகிறோம். நாங்கள் இருந்த வண்ணமாக எங்களுடைய கண்களை மூடி ஜெபம் பண்ண போகிறோம். எங்கள் கண்களை மூடி தலையிலே சாய்த்துக்கொள். வல்லமை நிறைந்த சர்வ அதிகாரமுள்ள மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, அதுக்கு நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு காண்பித்ததை, அவருடைய சரீரத்தில் வழிந்தோடிய இரத்தத்தினாலே என்னுடைய பாவம் கழுவப்பட்டிருக்கிறது. நான் துர்மன சாட்சி இல்லாதவன், வானவருடைய சாயலை அறிந்து கொண்டிருக்கிறேன். அவருடைய வார்த்தையை அனுதினமும் கண்ணீரோடு கூட நான் விதைத்து கொண்டிருக்கிறேன் என்ற நிச்சய உறுதியை இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்தருளுங்கள் ஆண்டவரே. இப்படியா இந்த நாளிலே வந்திருந்ததான நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துங்கள். இணையதளத்திலே யாரேனும் உடைய வார்த்தைகள் கேட்டுக்கொண்டிருந்தார்களானும் உம்முடைய இரத்தத்தினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே அவர்களை கழுவி அருளி ஜீவனுக்கு போகிற வழியை அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தருளுமாறு ஜெபிக்கிறேன். இந்த வேளையிலே கர்த்தர் தாமே எங்களோடு கூட இருந்து கடைசி நாள் பரியந்தம் உம்முடைய ஜீவனுக்கு போகிற வழியினாலே எங்களை வழிநடத்தக்கூடியவராகிய வானவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வெளிப்படுத்தின தயவுக்காய் நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியாக இந்த எல்லா விதமான துதி, கன, மகிமை, ஜெபம் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை நிறைந்த நாமத்தினாலே ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமென்.